ராஜீவ் கொலை வழக்கில் தண்டனை பெற்றவர்களுள் தூக்கு கயிற்றிலிருந்து 3 பேரை மீட்டது மதிமுக தான் என்று வைகோ தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மதிமுக சார்பில் நடைபெற்ற மேதின விழா பொதுக்கூட்டத்தில் வைகோ கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழக அரசியலில் மக்கள் நல கூட்டணி கட்சிகளிடையே ஒற்றுமையும் புரிந்துணர்வும் இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். மக்கள் நல கூட்டணியின் தேர்தல் அறிக்கையின் சிறப்பம்சங்களை பட்டியலிட்டு பேசிய வைகோ, ராஜீவ் கொலை வழக்கில் தண்டனை பெற்றவர்களை தூக்கு கயிற்றிலிருந்து மீட்க வழக்கு செலவுகளுக்காக மதிமுக 68 லட்சம் ரூபாய் வரை செலவிட்டிருப்பதாக தெரிவித்தார். 3 தமிழர்கள் தூக்கு கயிறை அறுக்க ராஜ்யசபாவை கொண்டு வந்து வாதாடி தடை வாங்கியதால் அந்த தூக்கு கயிறு தடுக்கப்பட்டது. 34 வாயிலா சுப்ரீம் கோர்ட்டில் நடந்து 34 வாயிலாக்களுக்கும் நானும் தேவதாஸ் சென்று 10 வாயிலாக்களுக்கு மேல் நான் பீஸ் கொடுத்தால் மாட்டேன். 68 லட்சம் மதிமுக பணத்தை செலவழிச்சு 3 பேர் தூக்கு விடுதலைக்கு பாடுபட்டு தூக்க ரத்து பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் எங்கேயாவது சொல்லி இருக்கிறோம்னா